இதை மட்டும் ஏன் அவ்வளவு பொறுமையா வைக்கிறேன்? அது ஏன் காசு அவ்வளவு ஒரு வசதியை உனக்கு. தெளிவா சொல்ல ஐயா சொன்னா பத்து ஆமா ஆமா ரொம்ப பாரு என்னுடைய உள்பாவாடை இருக்குது, என்னுடைய ஜாக்கெட் பெட்டு இருக்குது, என்னுடைய உள் பிராவ இருக்குதுடா. யாத்ரா இது மிளகா தரத்து மாட்டே அவர் தான் இதுல வச்சாரு. நான் தெரிஞ்சாங்க இதுல வச்சா சம்மந்தம் இருக்குது அதுல வைக்கிறேன். மரியாதை கட்டு கூட உண்மை இதுல வைக்காத அந்த மழை கையில வச்சுக்க. மூட்டை கட்டி அரண்மனை வச்சுட்டு அம்மா சாமான சாமான ரொம்ப அடி வாங்கிக்க அடிச்சு போட்டேன் கம்பெனி அவன் கம்பெனி கம்பெனி கட்டி வச்சு அந்த தேவடைய சாமான எடுத்து தொலைக்கி 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 பருப்பு சட்டி இதையும் விட அது என் தாய் வீட்டுல என் தாய் எனக்கு சீதனமா கொடுத்துட்டு வந்தது. இது என்னுடைய பொருள், நீ போட்டு போடா. என் பொருள் போட்டு போடா. அவ்வளவு கோபமா போனீங்க ஏறி வந்துங்க. என்னுடைய மனசுல பெருத்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நீ தான் தீர்த்து. மனசுல பெருத்த சந்தேகம். அப்படி என்ன சந்தேகம்? இப்போது இந்த நாட்டை ஆண்டு கொண்டு நான் தான் ஆண்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிறகு என்னுடைய மகன், உன்னுடைய மகன் கலைமணி மட்டும் என்னுடைய மகன் கதிரவன் நாட்டாடக்கூடாது. அப்படி கிடையாது. பெரியவன் இருக்கும்போது சிறிவன் நாளவே நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது. என்னுடைய மகன் கதிரவன் அந்த நாட்டாளனும் அதுக்கு தகுந்த பதில் நீ தான் சொல்லணும். ஏய், நீ என்ன வாய் வார்த்தை ஆடினாலும் சரி, என்னுடைய மகன் கலைமணி தான் இந்த நாட்டை ஆடுவோம்.
கேட்டுமா தெரியல. ஆஹா ஏய், கேட்டியா? கேட்ட கூட விடாரு என்னது? இருக்குது குடிச்சிட்டாரா இருக்கான்ல. டேய், எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கா, எவ்வளவு ஒரு கொழுப்பு இருக்கா. அவருடைய மூத்த மக கலைமணி மட்டும்தான் இந்த நாட்டாள எடுத்து போவார். என்னுடைய மக கதிரவ இந்த நாட்டாள யாரை பார்க்கணும்? என்னுடைய மனதில் இப்ப பெருத்த சந்தேகம் இருக்குது. அப்படியா? அந்த சந்தேகத்தை நீங்க ஆகட்டும். தளபதியாரே, இப்போது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது யார்? இப்படி நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது காவல் நாட்டு மன்னர். அவருக்கு பிறகு இந்த நாட்டை யார போவருடைய அக்கா வயிற்றில் பிறந்தாலே மூத்தவன் கலைமணி. நீ என்ன பண்ணி தெரியாது. நீ நல்லா செய்யணும். தளபதியாரே, நீங்க என்ன செய்வீங்க, ஏன் செய்வீங்க? என்னுடைய மகன் கதிரவன் நாட்டாளரும் அதுக்கு தகுந்த பதில் சபாஷ். உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணப்பட்டு விட்டது. அதை மாற்ற யாரால முடியாது. சரி, உன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் தடையில் அவர் கொடுப்பேன் என்று ஒரு கருத்தில் சத்தியம் செய்து கொடு. என்னுடைய மகன் கதிரவன் நாட்டியாண்டு கணக்கா, நீங்க என்ன கேட்டாலும் ஏது கேட்டாலும் தடையில வந்து கணக்குறானி இதுவே கொடுக்கிறது அவசியம். ஆனா இந்த கனகரனுக்கு உடம்பெல்லாம் அவசியம். தளபதியாரே, நீங்க ஒரே ஒரு கோடு மட்டும் போடுங்க. ஆனா பைபாஸ் ரோடே போட்டுங்க. நான் காரியத்துல வந்து விடுறேன். அம்மா ரோடு வரேன், உருவாக்க விட்டுறேன். தளபதியாரே, நீங்க ஒரே ஒரு விரல் மட்டும் காட்டுங்க. நான் எவ்வளவு பெரிய உரலை தளபதியாரே, நீங்க ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைங்க. ஆனா ரங்கோலி கோலமே போட்டுக்காங்க. தளபதியாரே, உன் பாபுக்கு ஒரு பெண்ணி வைத்தால் ஒரே ஒரு வீணையம் வைக்கலாம். அதே விரலை வச்சு நீ சொத்தையும் கலக்கலாம். ஒரு குழுக்கு யாருக்கு அவர்தான் வேணாண்டா. அப்படி இருக்கும்போது நீங்கள் உரைத்ததன் பிரகாரம் காரியத்தை கச்சிதமே தம்பி அவங்க முடிக்கிறா அதெல்லாம் பாத்துட்டேன். சரி விடுமா, 3 பேர் வர விடு. ஸ்கூட்டர்ல வரேன், பைக்ல வரேன். ஆட்டோ அவைலபிள். டாடா ஏசி. நோ. காராசு. நோ நோ. ஏய் ஏறா போலாம். அவன் கடிகற போட்ட. பட பட பட்டறதே நான் போய் பார்த்தா நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மன்னனுக்கு, ஆனால் கதிரவன் நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு. அப்படி என்றால் இந்த நாட்டில நான் எதுக்கு நீ மயிர புடகத்துக்கு ஜெயந்த
கலையை ரசித்துக் கொண்டிருக்க கலா ரசிகர்களே, இந்த இனிய நேரத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்குள்ளவர்கள், பாசத்திற்குரியவர்கள், உயர் திருவாளர்கள், இன்னும் மாமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர்கள், கர்ணம், மணியம், தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், நாட்டாண்மையாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்